மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 179 1 ராஜாக்கள் 3:5 கிபியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 180 1 ராஜாக்கள் 3:12 உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை என்று சாலமோனோடு சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 181 1 ராஜாக்கள் 3:13 நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சாலமோனோடு சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 182 1 ராஜாக்கள் 3:14 உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 183 1 ராஜாக்கள் 4:29 சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 184 1 ராஜாக்கள் 4:30 சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 185 1 ராஜாக்கள் 4:32 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுகளையும் இயற்றும்படியான ஞானத்தை சாலமோனுக்கு அருளிய தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 186 1 ராஜாக்கள் 5:7 ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 187 1 ராஜாக்கள் 6:12-13 நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சாலமோனுக்கு வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 188 1 ராஜாக்கள் 8:15 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றின சாலமோனுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 189 1 ராஜாக்கள் 8:23 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 190 1 ராஜாக்கள் 9:3 நீ என் சமூகத்தில் செய்த உன் விருப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும் என்று சாலமோனுக்கு வாக்குரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 191 1 ராஜாக்கள் 10:24 சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை அருளிய தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 192 1 ராஜாக்கள் 15:11 தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஆசாவுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 193 1 ராஜாக்கள் 17:3 பஞ்சகாலத்தில் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 194 1 ராஜாக்கள் 17:16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே
பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 195 1 ராஜாக்கள் 17:22 படி கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். விதவையின் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 196 1 ராஜாக்கள் 18:38 படி எலியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதே. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 197 2 ராஜாக்கள் 2:1 படி எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து சென்ற கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 198 2 ராஜாக்கள் 2:9 படி எலியாவின் வரத்தை எலிசாவுக்கு இரட்டிப்பாய் அளித்த தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 199 2 ராஜாக்கள் 3:17 படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 200 2 ராஜாக்கள் 18:5-6 படி சாலமோன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் சாலமோனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட சாலமோனுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 201 2 ராஜாக்கள் 20:5 படி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று வியாதியாயிருந்த எசேக்கியாவிடம் சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம்.